வணக்கம். 5 நாட்களில் இங்கிலீஷ் கற்றுக்க ஒரு அருமையான ஐடியா இது. இந்த முறையில் நீங்கள் படிக்கிறதன் மூலம் நீங்கள் மிக சுலபமாக ஆங்கிலம் கற்றுக்க முடியும். வாங்க நாம் அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இங்கிலீஷோட பேசிக் எழுத்துக்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் முதல் நாளில் பேசிக் லெட்டர்ஸ் மற்றும் சப்ஜெக்ட் பற்றி படிச்சுக்கோங்க. பேசிக் லெட்டர் சப்ஜெக்ட்னா வேறு எதுவும் இல்லைங்க. பேசிக் லெட்டர் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இஜட். சப்ஜெக்ட்னா ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே. ஐ நான், யூ நீ நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, வி நாம் நாங்கள், தே அவர்கள். இந்த 7 வார்த்தைகள் தான் சப்ஜெக்ட். இந்த 7 வார்த்தைகளை தரவாக கற்றுக்கிறதன் மூலம் நீங்கள் இங்கிலீஷு பேச ஒரு தரமான பேசிக் அமைச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 2ஆம் நாள் நீங்கள் வேர்ப் கற்றுக்கோங்க. எக்ஸாம்பிள்: ரன், ஸ்விம், ஜம்ப், ஈட், ஸ்லீப், ரீட், ரைட், டாக், லிசன், டான்ஸ். இது போன்ற ஆக்ஷன் வார்த்தைகளை முடிந்தவரை கற்றுக்கோங்க. ரன் ஓடு, ஸ்விம் நீந்து, ஜம்ப் தாவி குதி, ஈட் சாப்பிடு, ஸ்லீப் தூங்கு, ரீட் படி, ரைட் எழுது, டாக் பேசு, லிசன் கேள், டான்ஸ் ஆடு. இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிறதுனால நீங்கள் சுலபமாக ஆங்கிலம் பேச முடியும். நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள். 3ஆம் நாள் நீங்கள் கனெக்ஷன் வேர்ட்ஸை கற்றுக்கோங்க. அது என்னென்னா அண்ட், ஆர், பட், ஸோ, பிகாஸ், லைக். இது போன்ற வார்த்தைகள் தான் இங்கிலீஷில் கிராமர் கனெக்ஷன் வேர்ட்ஸ். இதுதான் நாம் முதல் நாள் கற்றுக்கிட்ட சப்ஜெக்டையும் 2ஆம் நாள் கற்றுக்கிட்ட வேர்பையும் கனெக்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நீங்கள் சுலபமாக ஆங்கிலம் பேச முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. She studied hard and she passed the exam. அவள் கடினமாக படித்து தேர்வில் வெற்றி பெற்றாள். இதில் சி சப்ஜெக்ட், ஸ்டடீடு வேர்ப். இந்த வார்த்தைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை தான் அண்ட். இது போன்ற வாக்கியங்களை, அதாவது கனெக்ஷன் வேர்பை பயன்படுத்தி நிறைய கற்றுக்கோங்க. 4ஆம் நாளில் நீங்கள் இதுவரை கற்றுக்கிட்ட சப்ஜெக்ட், வேர்ப் அண்டு கனெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தோ அல்லது உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சோ உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சுக்கோங்க. 5ஆம் நாளில் நீங்கள் வெளியில் சென்றோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையோ பேச ஆரம்பிங்க. பேசுவதற்கு தயங்காமல் பேசுங்க. அப்போது தான் நீங்கள் பேச முடியும். இந்த மாதிரி பேசுவதன் மூலம்தான் நாம் இதுவரை கற்றுக்கிட்டது பயன்படும். இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது. எதுக்கும் கவலைப்படாமல் பேசுங்க. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பயன்படும் என்றால் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.